இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்ம மேல உதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வெளிச்சத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ண வேண்டும். நாம் எல்லாரும் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். சபை எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவருடைய மகிமையை குறித்து நாம் தியானிப்போமாக. ஸ்தோத்திரம். கடந்த வாரம் பெனியேலின் மகிமையை நாம பார்த்தோம். பெனியேல்ல கர்த்தரை யாக்கோபு முகமுகமாய் கண்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. பெனியேல்ல கர்த்தரை யாக்கோபு ஆண்டவரை முகமுகமாக கண்டார். பெனியேல்ல ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவருடைய மகிமை அவனுக்கு கிடைத்தது. அவருடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைத்தது. பெனியேலில் காணப்பட்ட மகிமை நம்முடைய வாழ்க்கையில நாம் போராடி செபிக்கும் போது ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு காணப்படும். நாம் எழுப்பி பிரகாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இன்னொரு மகிமையை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். முட்செடியின் மகிமை. முட்செடியில் கர்த்தருடைய மகிமையை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். முட்செடியில கர்த்தருடைய மகிமை, அதாவது தேவ பர்வதத்தில் கர்த்தருடைய மகிமை. வாசிப்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அவன் அப்பொழுது உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். வெந்து போகாத ஒரு முட்செடி, அதுதான் கர்த்தருடைய மகிமை, ஓரேபினுடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார். தன்னுடைய மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார். ஆனால் முட்செடியெல்லாம் அக்கினியினால எரிந்து சாம்பலாய் போகிறது தான் மோசே பார்த்திருக்கிறார். ஆனால் இந்த 40 ஆண்டு முடிவில் ஒரு அற்புத காட்சியை மோசே பார்க்கிறார். ஒரு முட்செடி அக்கினியினால எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முட்செடி வெந்து போகவே இல்லை. அந்த முட்செடி எரிந்து போகவே இல்லை. ஒரு செடியில தீ பிடித்தால் அந்த செடி என்ன செய்யும்? கருகி போகும். அந்த செடி அப்படியே சாம்பலா எரிந்து ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் இந்த 40 ஆண்டுகள் வனாந்தர அனுபவத்தில் இப்படி ஒரு காட்சியை மோசே பார்த்ததே இல்லை. ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறார். அதுதான் கர்த்தருடைய மகிமை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. கர்த்தருடைய மகிமை. அற்புதமான ஒரு காட்சி. முட்செடியில் அக்கினி ஜுவாலித்து எரிகிறது. அக்கினி ஜுவாலித்து எரிகிறது. ஆனால் அது வெந்து போக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சேதமும் அந்த செடிக்கு காணப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தருடைய மகிமை என்பது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற அக்கினிக்கும் தேவனுடைய மகிமையின் அக்கினிக்கும் உள்ள வித்தியாசம், அந்த தேவனுடைய மகிமையின் அக்கினி ஒன்றையும் சுற்றி எரிக்காது. ஆனால் அந்த மகிமை அந்த அக்கினியில காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் தேவனின் மகிமை. இந்த அக்கினியினுடைய மகிமை,
இதுதான் அற்புதமான மகிமை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினியின் மகிமையை மோசே முதல் முறை பார்க்கிறார். அக்கினியின் மகிமை. இந்த அக்கினியில முச்செடி வெந்து போகவில்லை. அந்த முச்செடியிலிருந்து தேவன் மோசேக்கு தரிசனமாகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புத காட்சி. ஆண்டவருடைய மகிமை எப்பொழுதுமே ஒரு அற்புத காட்சியாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை நமக்கு எப்படி இருக்கும்? அற்புத காட்சியாக இருக்கும். கர்த்தர் முன்னேற உதிப்பார். அவருடைய மகிமை முன்னேற காணப்படும். அது ஒரு அற்புதமான காட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான ஒரு காட்சியை தேவ மகிமையில நாம காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தருடைய மகிமை. இருக்கிற பிரகாரம் இருக்காது. ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கும். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த இந்த மோசேக்கு இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டதே இல்லை. ஒரு அற்புத காட்சியை நாம் கிட்ட வந்து பார்க்கணும். அல்லேலூயா. அற்புத காட்சியை தூரத்தில் இருந்து அல்ல, கிட்ட வந்து நான் பார்க்க போகிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த முச்செடி வனாந்தரத்துல எல்லாம் நல்ல செடி இருக்காது. எல்லாமே எப்படிதான் இருக்கும்? முச்செடிகள் தான் இருக்கும். அந்த முச்செடி பற்றி எரிகிறது, ஆனால் வெந்து போகவில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அதான் அற்புத காட்சி. ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை அற்புத காட்சியாக இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம். அந்த முச்செடியில அதை பார்க்கிறதுக்கு வருகிறார் மோசே. இந்த அற்புத காட்சியை அந்த முச்செடியிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முச்செடியிலிருந்து கூப்பிடுகிற சத்தத்தை 4வது வசனத்திலே நாம பார்க்கிறோம். முச்செடியிலிருந்து கூப்பிடுகிற ஆண்டவருடைய ஒரு சத்தம் கேட்கிறது. மோசே, மோசே என்கிற ஒரு சத்தம் அந்த அக்கினியிலிருந்து, முச்செடியினுடைய அந்த அக்கினியிலிருந்து சத்தம் கேட்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வனாந்தரம். வனாந்தரத்துல வேற எந்த சத்தமும் கேட்காது. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சத்தம். அதுவும் இது வரைக்கும் அவன் பெயரை சொல்லாம, அவன் பெயரை அந்த வனாந்தரத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாரும் சொன்னதில்லை. அந்த முச்செடியின் நடுவிலிருந்து ஒரு சத்தம், மோசே, மோசே என்று தேவன் கூப்பிடுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். உடனே இதோ அடியே என்று மோசே சொல்லுகிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோட பேசுவார். மகிமை எங்க காணப்படுமோ அங்கே கர்த்தருடைய சத்தம் உண்டாகும். ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காணும் போது, ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படும் போது ஒரு அற்புத காட்சி மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக மாறுவீர்கள். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மகிமையை பார்க்கிறதோடு அல்ல, அநேகர் நான் அப்படி ஆண்டவரை பார்த்தேன், அப்படி இப்படி அற்புத காட்சியை கண்டேன், கண்டதோடு நிறுத்தி விடுவதில்லை. ஆண்டவர் பேசுகிறவராக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராக இருப்பார். மோசே, மோசே என்று அவன் பெயரை சொல்லி 2 முறை அவர் கூப்பிட்டார். ஒரு முறை அல்ல. மோசே அப்படி கூப்பிடவில்லை. மோசே, மோசே என்று ஆண்டவர் கூப்பிட்டார். ஆண்டவர் கூப்பிடும் போது எல்லாம் 2 முறை அவர் கூப்பிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சத்தம் எதிரொலிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான முறையிலே ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. பெயரை சொல்லி கூப்பிடுவார். அதுதான் கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும். ஆண்டவருடைய மகிமை காணப்படும் போது ஆண்டவர் பேசாமல் போக மாட்டார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். இந்த ஆண்டில தேவன் ஒவ்வொருவரோடு கூட பெயர் சொல்லி கூப்பிடுவார். அல்லேலூயா. உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவார். உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று நான் போன வாரம் சொன்னேன். அந்த ஒரு மனிதன் யாக்கோபு தேவனோடு போராடி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்ன கேட்டார்? பெயர் என்ன என்று கேட்டார்.
உன் பெயர் என்ன? யாக்கோபு சொன்னான், என் பெயர் யாக்கோபு. இப்ப பெயரை என்ன என்று கேட்கவில்லை. இந்த இடத்துல அவன் பெயரையே சொன்னான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்க பெயரை கர்த்தர் மறக்கவில்லை. ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. மனிதர்கள் மறந்து போகலாம், பெற்றோர்கள் மறந்து போகலாம், சமுதாயம் மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் இருக்கிறார். மோசே மோசே அப்படின்னு கூப்பிட்டது ஒரு காலத்துல அவங்க அம்மா கூப்பிட்டிருப்பாங்க, ஒரு காலத்துல அவங்க அப்பா கூப்பிட்டிருப்பாங்க. இப்ப மோசேக்கு 80 வயது. அவன் மனைவி ஒரு நாளும் மோசே மோசே என்று கூப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்துல பேரை சொல்லி கூப்பிடுற வழக்கம் கிடையாது. பெற்றோர் மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா மாத்திரம்தான் என்ன செய்வாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. மனைவிமாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பேரை சொல்லி கூப்பிடுற வழக்கம் அன்னைக்கு கிடையாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாமனார் வீட்டுல கூட மோசே மோசே நீ கூப்பிடுற சத்தம் கிடையாது. ஆனால் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். மோசே மோசே 80 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சத்தம் மோசே மோசே என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். ஒரு அப்பாவுடைய சத்தமும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அப்பா இருக்காங்களா? இல்ல. அம்மா இருக்காங்களா? இல்ல. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். கேட்கணும் சொல்லுவோம். கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு பேசுவதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். தாய் இல்லாமல் போகலாம், தகப்பன் இல்லாமல் போகலாம், மனிதர்களோடு உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கு நல்ல நண்பர்கள் இல்லாமல் போகலாம். ஏன்னா மோசேக்கு நண்பர்கள் அரண்மனையில உண்டு. ஆனால் மோசே அரண்மனையை விட்டு ஓடி வந்த போது நண்பர்களை எல்லாம் இழந்தான். இப்பொழுது அவருக்கு நண்பர்கள் யார் என்றால் ஆடுகள் தான் நண்பர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேயின் நண்பர்கள் யார்? மோசேயின் நண்பர்கள் யார்? ஆடுகள் தான் நண்பர்கள். மேலே கட்டம் அவனோட அன்பா கொஞ்சம் இவரும் ஆடுகளோட என்ன செய்வாரு, கொஞ்சி தடவி விட்டு ஆடுகளோட நல்ல அன்பா நண்பர்களா இருந்தார்கள். ஆனா ஆடு மோசே மோசே என்ன செய்யாது, கூப்பிட தெரியாது. கர்த்தர் கூப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு கூட உங்கள் பெயர் சொல்லி கூப்பிட்டு பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். கர்த்தர் மகிமை காணப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் பெயர் சொல்லி கூப்பிடுவார். ஆமென். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை கூப்பிடுவதற்கு ஆட்கள் இல்லை என்று நினைக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. செல்லமா கூப்பிடுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல உங்களை அழைப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே மோசேன்றவனே இந்த வனாந்தரத்துல என் பேரை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் என்பது மோசேக்கு தெரிஞ்சிச்சு. உடனே இதோ அடியேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. வார்த்தை உடனே வாயிலிருந்து தானா வந்துச்சு. இதோ அடியேன், இதோ அடியேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் ஆண்டவர் நம்மை கூப்பிடும் போது இதோ அடியேன் சொல்கிற சாமுவேலே சாமுவேலே என்று ஆண்டவர் கூப்பிட்ட போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். மோசே சொன்னான், இதோ அடியேன் பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூப்பிட்டீங்களே, யார் கூப்பிடுறீங்களோ இதோ நான் இருக்கிறேன் என்று மோசே சொன்னான். முச்சடியில் கூப்பிடுகிற சத்தம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வது வசனத்துல நாம பார்க்கிறோம். 5வது வசனம், அப்பொழுது அவர் இங்க கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். மகிமை உள்ள ஒரு இடம். ஆண்டவருடைய மகிமை காணப்படும் போது அது முச்சடி வெந்து போகவில்லை. ஆண்டவர் மோசே மோசே என்று பெயரை சொல்லி கூப்பிட்ட சத்தத்தை கேட்டான். மூன்றாவதாக அந்த இடத்திலேயே மகிமை வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தட்டி விட்டுறாதீங்கம்மா. மகிமை உள்ள இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது பரிசுத்த பூமி என்று ஆண்டவர் அவனோடு பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை எங்க காணப்படுமோ அது பரிசுத்த பூமியாக மாறுகிறது. ஹல்லேலூயா. மகிமை காணப்படுகிற இடம் ஒன்று அற்புத காட்சியாக மாறும். மகிமை காணப்படுகிற இடம் ஆண்டவர் நம்மை
என்ன செய்வார்? பெயர் சொல்லி அழைப்பார். மகிமை காணப்படுகிற இடம் மூன்றாவது, அது பரிசுத்த இடமாக மாறும். அது சாதாரண இடமாக இருக்காது, அது வனாந்தரமாக இருக்காது, ஒரு அசுத்த இடமாக இருக்காது, அது ஒரு பரிசுத்த இடமாக மாறும். தேவனுடைய மகிமை எங்க உண்டோ அங்கே பரிசுத்தம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை காணப்படும் போது இது ஒரு பரிசுத்த பூமியாக, ஒரு பரிசுத்த ஆலயமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரண இடம் தான், இது ஒரு சாதாரண கட்டடம் தான். ஆனால் தேவ மகிமை காணப்படுறதுனாலதான் இது ஒரு பரிசுத்த ஆலயமாக மாறுகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இருக்கிற இடம், இதுவரைக்கும் 40 வருஷம் இருந்த இடம், அழைந்த இடம், இந்த பூமி எல்லாம் வளர்ந்த இடம். ஆனால் இப்பொழுது நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்க இந்த இடத்துக்குள்ள வந்து போயிருக்கலாம், ஆனா இப்ப நீங்க வந்திருக்கிற இடம் பரிசுத்த பூமி, பரிசுத்த ஆலயம், பரிசுத்த சன்னதி. இது பரிசுத்தமானது. கர்த்தரை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். மகிமை எங்கே காணப்படுகிறதோ அங்கே பரிசுத்தம் காணப்படுகிறது. கைகளை தள்ளியா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. மகிமை இருக்குதா? அது பரிசுத்த இடம். உங்க வீட்டுல கர்த்தருடைய மகிமை இருக்குதா? அது பரிசுத்த இடம். ஆண்டவர் இந்த கடவுள் பட்டணத்துல இந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமை இருக்கிறது. இது ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்கிறது. இதை பரிசுத்த ஸ்தலமாக நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓசே, இதுவரைக்கும் நீ இந்த இடத்துல போயிட்டு வந்துட்டா இருக்கிற, இந்த முச்செடியை எத்தனை முறை சுத்தி வந்திருப்ப, இந்த வழியாக நீ ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்திருப்ப. ஆனா இது சாதாரணமான இடம் அல்ல. இப்பொழுது இந்த முச்செடியில நான் இறங்கிட்டேன். இந்த பூமி முழுவதும், இந்த ஏரியா முழுவதும், இந்த எல்லை முழுவதும் பரிசுத்தமான இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் இறங்கி வந்து விட்டார். அந்த ஏரியாவே பரிசுத்த பூமி. நான் சொல்லுகிறேன், இந்த சபை இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏரியாவே ஒரு பரிசுத்த பூமி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது ஒரு பரிசுத்தமான ஏரியா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது மகிமை நிறைந்த இடம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பரிசுத்த பூமி. அதனால ஆண்டவர் சொன்னார், இது பரிசுத்த பூமி. நீ உன் பாத ரட்சைகளை கழற்றி போடு. உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கழற்றி போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது இது ஒரு பரிசுத்த இடம். இங்கெல்லாம் குப்பை போடுவாங்க, இங்கெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இது பரிசுத்த பூமி என்பது ஒரு நாள் ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியப்படுவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏரியாவுக்குள்ள வரும்போதே, இந்த எல்லைக்குள்ள வரும்போதே நமக்கு ஒரு உணர்வு வேணும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு, பரிசுத்தமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல வேணா அசுத்தமான இடத்துல இருந்து ஒரு பரிசுத்த எல்லைக்குள்ள வரும்போதே ஒரு பரிசுத்தமான இடத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். ஒரு தூய்மையான இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ள, எல்லைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடு நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, உன் பாத ரட்சைகளை அகற்றி போடு. ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல பாத ரட்சையை கழற்றி போடுனா சர்ச்சைக்குள்ள யாரும் என்ன செய்யக்கூடாது? செப்பல் போடக்கூடாது. நீங்க அந்த கேட்ல வரும்போது அப்படின்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. கேட்ல வரும்போதே நீங்க என்ன செய்யக்கூடாது? செப்பல். ஏன்னா இது என்ன பூமி? பரிசுத்த பூமி. அதனால ஒரு காலத்துல சொல்லுவாங்க, அதுவும் சர்ச்சுக்குள்ள வரும்போதுலாம் ஷூ போட்டு வரக்கூடாது, செப்பல் போட்டு வரக்கூடாது, செருப்பு போடாது, பாதரட்சையை கழச்சி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நடந்தது. சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் செப்பல் போட்டு வந்தாலும் பிரச்சனை, ஷூ போட்டு வந்தா சொல்லுங்க. ஆனா காலங்கள் மாற மாற சர்ச்சுக்குள்ள என்ன வந்துச்சு? சர்ச்சுக்குள்ள என்ன வந்துச்சு? சொல்லுங்க. வந்துச்சா? பெரிய பெரிய இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. ஷூ போட்டு உள்ள வந்துடுவாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள்ல ஷூவை போட்டு உள்ள வந்து உட்காந்துருவாங்க. ஸ்தோத்திரம் உண்டாங்க. ஆனா இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஏன் நீ பாதரட்சையை காற்றி போடணும்? இதுல உண்மையான அர்த்தம் என்ன? இதுல உண்மையான
அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கணும். நான் கூட சில நேரம் பேசியிருப்பேன் சர்ச்சுக்கெல்லாம், இந்த ஏரியாவுக்குள்ள நீங்க வரும்போது அப்படி வரணும் இப்படி வரணும், இது ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ பாதரட்சைய தொடுத்துக்கொள். ஒண்ணு பாதரட்சைய நாம் என்ன செய்வது, போடுவது. இன்னொன்று பாதரட்சைய கலற்றுவது. ரெண்டே காரியம் தான் நம்ம வாழ்க்கையில பாதரட்சையை பொறுத்த வரைக்கும் உண்டு. பாதரட்சையை நாம் என்ன செய்வோம், போடுவோம். போடுறது எதுக்காக போடுவோம்? பாதரட்சையை எதுக்கு நாம போடுவோம்? பாதரட்சையை எதுக்கு போடுவோம்? வெளியே போக போறேன், புறப்பட போறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புறப்பட போறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புறப்பட போறேன். புறப்படுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப நீங்க பாதரட்சையை கலந்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாதரட்சையை கலந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உட்கார போறீங்க. இனி நீங்க வெளியே போக போறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கிளம்ப போகும்போது பஸ்கா பலியிட்ட உடனே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னாரு, நீங்க பாதரட்சை எல்லாரும் காலில் தரிச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, புறப்பட போறீங்க அப்படின்னு சொல்லி யாத்ராகமத்தின் புத்தகம் 12:11 இதே யாத்ராகமத்துல இங்க கலட்சி போடுகிறாரு. அதே யாத்ராகமத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ பாதரட்சையை தொடுத்துக்கொள் அப்படிங்கிறாரு. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை கொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பஸ்காவை புசிக்கும் போதே ஜனங்க என்ன பண்றாரு? நான் இப்ப உங்களோட பேசுறேன், நீ என்னோட பேசுங்க. இது பெரிய ஒரு வித்தியாசமான இப்போ ஒரு டாபிக்கா இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதை புசிக்கிறாங்க? பஸ்கா. பஸ்காவை புசிக்கும் போது கால்ல சப்பல் போட்டு புசிக்கலாமா? நீங்க கம்யூனியன் எடுக்கும் போது சப்பல் போட்டு எடுக்கலாமா? பஸ்கா வந்து கம்யூனியன் ஒப்பானது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப பஸ்காவை புசிக்க போற. பஸ்காவை புசிக்கும் போது நீ என்ன பண்ணணும்? கால்ல பாதரட்சையை தொடுத்துக்கோ. கைகளோட தலையில சொல்லுங்க. அப்படி என்ன பண்ணணும்? அது ஏன் தொடுத்துக்கோன்னு சொல்றாரு? நீ ரெடியா இரு. கைகளோட தலையில சொல்லுவோம். நீ புறப்பட போகிற, நீ தீவிரமா போனோம். அப்ப பார்த்து பாதரட்சை எங்க இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு பாதரட்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீ பாதரட்சையை கொடுத்தா நீ ஆயத்தமா இருக்கிறேன்னு அர்த்தம். கைகளோட தலையில சொல்லுவோம். ஹல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் பாதரட்சையை போட்டுக்கிட்டு தான் பஸ்காவே புசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது தீட்டாகல, அது பரிசுத்த பலசரா ஆகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நாம ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பஸ்காவையே பாதரட்சையை அணிந்து கொண்டு நீ பஸ்காவை புசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் என்றால் பாதரட்சையை கலற்றி போடு என்று சொல்வதில் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது என்னவென்றால் புறப்படுவதற்கு பாதரட்சையை தரித்துக் கொள்ள வேண்டும். சிறைச்சாலையில வேறு அடைக்கப்பட்டிருந்த போது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல பேதுருவை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், பேதுருவை தட்டி எழுப்பி நீ பாதரட்சையை என்ன செய்துக்கொள், தொடுத்துக்கொள். பாதரட்சையை தொடுத்துக்கொள். நீ போ, பிரயாணம் பண்ணி இப்ப வெளியே இந்த சிறைச்சாலையை விட்டு நீ வெளியே போறதுக்கு பாதரட்சையை போட்டுக்கொள் அப்படிங்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டு காரியத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நீ பாதரட்சையை போடணும்னா நீ என்ன செய்ய, என்ன அர்த்தம்? புறப்படுதல். ஹல்லேலூயா. புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம். நீ பாதரட்சையை கலற்றி போடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எதிர்மறையா சொல்லுங்க. நீ என்ன செய்யக்கூடாது? இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீ பாதரட்சையை கலற்றி போடு அப்படின்னா நீ இந்த இடத்துல நீ இப்ப வெயிட் பண்ணணும். நீ எனக்கு முன்பாக தாழ்த்த பண்ணணும்.
நீ எனக்கு முன்பாக காத்திருக்கணும். நீ இந்த இடத்தை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நீ இந்த இடத்துல நீ பாதரட்சையை கழற்றி போட்டால் நீ எனக்காக வெயிட் பண்ணி இந்த இடத்துல தனித்து இரு. கைகளிலே தானே சொல்லுவாங்க. ஹalleluya. சோதரர் இதுதான், இது பரிசுத்த பூமி, இது பரிசுத்த இடம். நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். நீ இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், தாழ்மைப்படுத்தணும். அதே நேரத்துல நீ எனக்காக வெயிட் பண்ணணும். கைகளிலே தானே சொல்லுங்க. ஹalleluya. நீ தரித்து இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சப்பல காலத்துல நீ என்ன பண்ணணும், நீ என்ன செய்யணும், தரித்து இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேயை பார்த்து சொல்கிறார், பாதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நீ தரித்து இருக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய மகிமை காணப்பட்ட பிறகு அந்த இடத்தை விட்டு ஓடணும்னு நினைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நான் சொல்றேன், கர்த்தர் மகிமை காணப்படுகிற இடத்துல இருந்து தீவிரமா போயிடக்கூடாது. கர்த்தர் மகிமை விட்டுட்டு நம்ம புறப்பட்டு போயிடக்கூடாது. சொல்ற பாதரட்சையை கழற்றி ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருக்கணும். ஆண்டவருடைய மகிமை உள்ள இடத்துல நம்ம காத்திருக்கணும். அந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அநேக நம்ம பண்ற தப்பு என்னன்னா, ஆண்டவர் மகிமை நமக்கு காணப்படும் போது என்ன பண்ணுவோம், ஆண்டவர் பேசும்போது நாம வெயிட் பண்ண மாட்டோம். நாம தொடர்ந்து அந்த இடத்துல தனித்திருக்க மாட்டோம். சோதரர் நம்ம வேலையை பார்க்க போயிடக்கூடாது. ஆடு மேய்த்து கொண்டிருந்தால் ஆடுகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய மகிமை முக்கியம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை தாழ்த்தப்படுத்துவது முக்கியம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது முக்கியம். சோதரம் உண்டாவதாக. இப்போ புறப்படுதல் இருக்கக்கூடாது. வெயிட் பண்றது அனுபவம் வேணும். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்றேன், மூணாவது மகிமை உள்ள இடம் எப்படிப்பட்ட இடம், பரிசுத்தமான ஒரு இடம். அந்த பரிசுத்தமான இடம் நாம் இன்னைக்கு அப்படி போட்டுட்டு வரவங்க குறித்து நான் குற்றப்படுத்தல. அதே நேரம் நாம பரிசுத்தமா வாழணும். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சோதரம். வெளிநாட்டுல அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் சோதரம், அது சோதரம் உண்டாவதாக தாழ்மைக்குரியது. கைகளை உயர்த்தாமல் சொல்லுவாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே நேரம் ஆண்டவர் இங்கே என்ன நிலைமையில சொல்லுகிறார் என்றால், சோதரன் நீ எனக்கு அமர்ந்திருக்கணும். நீ இடத்தை விட்டு நீ ஓடக்கூடாது, புறப்படக்கூடாது, நீ வெயிட் பண்ணணும். அதே நேரம் இந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடம். கைகளை உயர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பூமி, நீ தாழ்மைப்படணும்னு சொல்றாரு. நான்காவதாக தேவ மகிமை காணப்படுகிற இடத்துல நாலாவது 6வது வசனத்தை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்தது, தேவனை நோக்கி பார்க்க பயந்தனால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். தன் முகத்தை மூடிக்கொண்டான். தேவனை நோக்கி பார்க்க பயந்தான். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டு சொன்னாரு, மோசே கூப்பிட்டாரு, இப்போ நீ பாதரட்சையை கழற்றி போடு. ஏன்னா பயந்து ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. நீ இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடக்கூடாது. இப்போ நீ பாதரட்சையை கழற்றி போடு. அடுத்து சொல்றாரு, இப்போ ஆண்டவர் பேசுறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன்னு சொன்ன உடனே மோசே பயந்து தன் முகத்தை மூடிக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை காணப்படுகிற இடத்துல பயம் காணப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை காணப்படுதுன்னா என்ன வரும், நமக்கு பயம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த இடத்தை விட்டு ஓடிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், முகத்தை மூடிட்டான், பயந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையை கண்டு அந்த சத்தத்தை கேட்டு, இதுவரைக்கும் மோசடி கூடும்போது கூட முகத்தை மூடல. சொல்றோம், இது பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லும் போது கூட முகத்தை மூடல. ஆனா இப்போ ஆண்டவர் தொடர்ந்து கண்டினியூவா பேச ஆரம்பிச்சாரு பாருங்க. அவர் அந்த மகிமையை கண்ட போது முகத்தை மூடிக்கொண்டான், பயந்து விட்டான். அல்லேலூயா. பக்கத்துல போகும்போது பயப்படல, அக்கினி எரியும் போது பயப்படல, மோசடி கூடும் போது பயப்படல. ஆனா இப்ப என்ன வந்துச்சு,
பயம் வந்துச்சு. பரிசுத்த பூமியில என்ன வரணும்? பயம் வரணும். மகிமை காணப்படுற இடத்துல நமக்கு என்ன வரணும்? பயம் வரணும். இந்த இடத்துல தேவ மகிமை உண்டு. இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மள காணப்படணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நமக்கு என்ன காணப்படணும்? பயம் காணப்படணும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சிரிச்சா கூட, சர்வீஸ்ல ஆராதனை ஒரு சிரிப்பு வந்தா கூட அதுல என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா பயத்தோட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தேவ சமூகம், தேவ மகிமை என்பது ஒரு பயம். மோசே வாழ்க்கையில இதுவரைக்கும் வனாந்தரத்துல பயந்ததே கிடையாது. 40 வருஷம் ஆடுகிற மேய்க்கிற அதே ஏரியாவில் சுற்றி சுற்றி வருகிறான். பயந்ததே கிடையாது. ஆனா இப்போ மோசே பயந்து தன் முகத்தை சொல்லுங்க. அப்படின்னா முகத்தை எப்படி புரியிட்டான்? சொல்லுங்க. முகத்தை மூடிட்டான். பயப்படுற பிள்ளைங்க என்ன பண்ணும்? நம்ம பிள்ளைங்க பயப்படும். பயப்படும் போது என்ன பண்ணும்? கண்ணை மூடி கையை வச்சு முகத்தை மூடி. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி. அவனவன் தன்னுடைய 2 செட்டைகளால் தன்னுடைய முகத்தை மூடி. பகவத்துல ஆண்டவர் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கும் போதே 2 செட்டைகளால என்ன பண்றாங்க? தான் முகத்தை மூடிக்கிட்டு தான் ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று சொல்றாங்க. ஏன்னா தேவன் மேல அவங்களுக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கு. நாம் முகத்தை மூடுவது ஸ்தோத்திரம் உண்டாவதாக பயத்தை காண்பிக்கிறது. அவர்கள் முகத்தை மூடி தேவனை ஆராதித்தாங்க. இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறது நம்ம முகத்தை மூடி ஆண்டவரை ஆராதிக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. புதிய பார்க்க ஒரு சட்டம் இருக்கு. முக்காடு போடணுமா பெண்கள்? முக்காடு எப்படி போடணும்? முக்காடு எப்படி போடணும்? முக்காடு எப்படி போடணும்? நம்ம எல்லாம் தலையில தான் மறைக்கிறோம். அது தலையை மூடுறதே இல்லை. தலையில நிறைய முடியலாம் மேல ஒழுங்கா போடுங்க பார்க்கலாம். முக்காடு எவ்வளவு கரெக்டா போட்டுருக்கீங்க பாருங்க. உங்க முக்காடு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இது அரைக்குற முக்காடு. முக்காடுனா எப்படி போடணும் சொல்லுங்க. முக்காடுனா எப்படி போடணும்? முகம் வரைக்கும் வரணும். முகத்தை போடுங்க பார்ப்போம். முகத்தை எங்களை பார்க்க முடியாது. ஆமா, பார்க்க முடியாது. முகத்தை கொஞ்சம் கண்ணு வரைக்கும் கொஞ்சம் இழுங்க. முக்காடை கொஞ்சம் கண்ணு வரைக்கும் கீழே இழுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க. இங்க வந்துட்டா யாரையும் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். இங்க வந்துட்டா என்ன பண்ணணும்? முக்காடு போடணும். முக்காடு ஒழுங்கா போடணும். கண்ணு அந்த பக்கமோ இந்த பக்கமோ சொல்லுங்க. போகக்கூடாது. கண்ணு எந்த பக்கம் போனோம்? கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்து பிரசன்னத்துக்கு போனோம். இன்னைக்கு இதெல்லாம் மாறி போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பைபிள்ல சொல்லி முக்காடு போடட்டா முடிய கட் பண்ணிக்கோங்க. புதிய பாட்டின்படி முக்காடு போடணும். முக்காடு நல்லா முகம் வரைக்கும் இழுத்து போடணும். கைகளை தலையில சொல்லுங்க. நேர சொல்ல போனா முஸ்லிம்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா?
அதுதான் என்னது? முக்காடு. அதான் யூதர்களுடைய, சொல்லுங்க, அதான் யூதர்களுடைய முக்காடு. ஈசாக்க பார்த்த மாத்திரத்துல ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடு போட்டு கொண்டால் நேரம் பார்க்காத, நேரே பார்க்காத, கண்ணு மூடி ஆண்டவரை பாருங்க. பயம் வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு மாடன் முக்காடு ஆயிடுச்சு. இன்னைக்கு மாடன் முக்காடு. இந்த மாடன் முக்காடெல்லாம் போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே பயந்து முக்காடிட்டு கொண்டான், முகத்தை மூடிக்கிட்டான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நல்ல ஒழுங்கு. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒழுங்கு தானே? இப்போ நீங்க பசங்க கேட்குறீங்க, சரியா நீங்க பாக்குறீங்க. நீங்க ஆராதிக்கும் போது, நீங்க ஜெபம் பண்ணும்போது, உண்மையில நான் சொல்றேன், கவனிங்க, அது உங்களுக்கு நல்லது. ஜெபம் பண்ணும்போது முகம் வரைக்கும் நீங்க முக்காட போடணும். போடுவீங்களா? உங்க கண்ணை என்ன செய்யக்கூடாது? வெளியில யாருக்கும் பார்க்க கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. இழுத்து போட்டுருங்க. நல்லா மூஞ்சி வரைக்கும், முகம் வரைக்கும் இழுத்து போட்டுருங்க. முன்னாடி ஜெபம் பண்ணும்போது, ஆராதிக்கும் போதும் நீங்க யாரையும் அக்கம் பக்கம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆண்டவரை பயத்தோட உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அறவரையா போட்டீங்கன்னா உங்க கண்ணு என்னதான் பண்ணும்? மாறும். உங்க சிந்தனை மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் வச்சிருக்கிற அந்த ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கும் போது, நீங்க பிரசங்கம் பண்ணும்போது நான் இப்ப போட சொல்ல அப்படி முகத்தை மூடுங்கன்னு சொல்லல. ஆனா ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது நிச்சயமாகவே நாம் இந்த காரியத்தை செய்தால் இதுல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்துல அப்படிதான் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரெண்டு செட்டையால கண்ண முகத்தை மூடிடுது. ஏன்னா ஆண்டவரை பார்க்க முடியாது, பார்க்க அவ்வளவு தைரியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை காணப்படும் போது நமக்கு ஒரு பயம் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நான்காவது எதை தரும்? கர்த்தருடைய மகிமை அற்புத காட்சியை தரும். கர்த்தருடைய மகிமை சத்தம் வரும். கர்த்தருடைய மகிமை சொல்லுங்க, நம்மை பரிசுத்தமாக்கும், பரிசுத்த பூமியாக மாற்றும். கர்த்தருடைய மகிமை சொல்லுங்க, நமக்கு பயத்தை தரும். கர்த்தருடைய மகிமை எதை தரும்? பயத்தை தரும். கர்த்தருடைய மகிமை நம்ம பார்க்காட்டா பயம் போயிடும். கர்த்தருடைய மகிமை நமக்கு பயத்தை உண்டாக்கும். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேல் காணப்படுவதாக, பயம் நமக்கு வருவதாக. அல்லேலூயா. ஐந்தாவதாக கர்த்தருடைய மகிமை தேவன் நோக்கத்தை தரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய நோக்கத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து உபத்திரவத்தை நாம் பார்க்கவே பார்த்து ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நான் என்ன ஏன் பாத்திரத்தை கலத்தி போட்டு சொன்னாங்கன்னா, இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் நிறைய மோசையோட பேச வேண்டியது இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எப்படி பேசுவாரு ஆண்டவர்? ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிடுவாரு, கொஞ்சம் பேசிட்டு போயிடுவாரு. ஆனா இந்த மோசே கிட்ட மாத்திரம் நிறைய டைம் எடுத்தாரு பாருங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அதிகாரம் முழுசு, அடுத்து 4வது அதிகாரம் கண்டினியூவா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ அடையாளங்கள் ஆண்டவர் மோசேக்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப டைம் எடுத்து மணிக்கணக்கில் பேசினாரு. கைகள் உயர்த்தாமே சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ உன்னோடு நான் பேசணும். ஸ்தோத்திரம். தேவன் நோக்கத்தை நான் உனக்கு என் நோக்கத்தை உனக்கு நான் பேசுகிறேன். என் நோக்கம் என்ன என்றால், நான் உனக்கு கூப்பிட்டது நோக்கம் என்னவென்றால், நான் உனக்கு இந்த இடத்துல தரிசனமானது என்னவென்றால், ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். தேவ மகிமை காணப்படும் போது தேவனுடைய நோக்கம் நமக்கு வெளிப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ மகிமை வெளிப்படும் போது தேவ நோக்கத்தை நாம என்ன செய்வோம்? ஆண்டவர் பேசுவார். தேவனுடைய நோக்கத்தை பேசுவார். என்ன நோக்கம்? நான் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். ஆலோசனைகள் நிமித்தம் இடுகிற கூக்குரலை
கேட்டேன். அவர் படுகிற வேதனையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நீ அவர்களை எகிப்தியருடைய கைக்கு விடுதலை ஆக்கணும். அது மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு நீ அவர்களை என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும்பா. உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, ஒரு பெரிய திட்டம் இருக்கு. இந்த தேவ நோக்கத்தை சோத்திரம் உண்டாவதாக மகிமை காணப்படும் போது ஒரு மனிதன் தேவ நோக்கத்தை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. தேவ திட்டத்தை பெற்றுக் கொள்வான். ஆண்டவருடைய திட்டத்தை நாம பெற்றுக் கொள்ளணுமா, தேவ நோக்கத்தை நாம அறியணுமா, நமக்கு தேவ மகிமை காணப்படணும். ஆண்டவருடைய மகிமையை நாம காணணும். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையில உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில காணப்படும் போது தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை ஆண்டவர் நம்மோட பேசுவார். சும்மா மோசை பேசிட்டு வேற சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு இல்ல. தேவ நோக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவர் அந்த திட்டத்தை நமக்குள்ள தருவார். சோத்திரமுள்ள மகிமை தேவனுடைய நோக்கத்தை நமக்கு காண்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவதாக அந்த மகிமை ஒரு அடையாளத்தோடு இருக்கும். கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். தேவனுடைய மகிமை காணப்படும் போது ஆறாவது ஒரு அடையாளத்தோடு இருக்கும். 12வது வசனம். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில, நான் உங்களுக்கு இப்ப தரிசனமாக இருக்கிறேன் பாருங்க, இந்த முச்செடி எரிகிற இந்த மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். இந்த இடத்துல, இந்த முச்செடியில நான் உனக்கு அடையாளம், உனக்கு தரிசனமாக இருக்கிறேன். நீ மறுபடியும் ஒரு காலத்துல எகிப்துக்கு போய் அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் கூட்டு வந்து இதே இடத்துல வந்து நீ எனக்கு என்ன பண்ணுவீங்க, ஆராதனை செய்வீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவது. இந்த இடத்துல நீங்க என்ன மகிமைப்படுத்துவீங்க, என் மகிமை காணப்பட்ட இந்த இடத்துல வந்து என்ன நீங்க ஆராதிப்பீங்க என்று ஆண்டவர் மோசேயோடு அடையாளத்தோடு பேசினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமை காணப்படுகிற இடத்துல கர்த்தர் அடையாளத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வாரு, அடையாளத்தை காண்பிப்பார், அடையாளத்தை கொடுப்பார், அடையாளத்தை கொடுத்து பேசினார். ஸ்தோத்திரம். அடையாளத்தை பெறுவார். மகிமை எங்கு உண்டோ அங்கே அடையாளமும் உண்டு. அல்லேலூயா. மகிமை எங்கே உண்டோ அங்கே அற்புத காட்சி உண்டு. மகிமை எங்கே உண்டோ அங்கே தேவனின் சத்தம் உண்டு. மகிமை எங்கே உண்டோ அங்கே தேவனுடைய பயம் உண்டு. மகிமை எங்கே உண்டோ அங்கே தேவனுடைய திட்டம் உண்டு. மகிமை எங்கே உண்டோ அங்கே தேவனுடைய அடையாளம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், முச்செடி யாரா இருக்கும்? முச்செடியில ஆண்டவர் எழுந்தருளி தரிசனமானார். முச்செடியில அந்த வனாந்திரத்துல முச்செடிகள் தான் அதிகம். நல்ல செடி அங்க என்ன கிடையாது. வனாந்திரத்துல சொல்லுங்க இருக்காது. பாலைவனத்துல என்னதான் இருக்கும், முள்செடிகள் தான் இருக்கும். ஆனா 40 வருஷம் இந்த முள்செடி எதுக்காக யூஸ் ஆகுமா? முட்செடி எதுக்காக யூஸ் ஆகுமா? முட்செடி எதுக்காக யூஸ் ஆகுமா? ஒண்ணுக்கும் உதவாது. முள்ளு செடி ஒண்ணுக்கும் உதவாது, பயனற்றது, ஒரு பிரயோஜனமும் இல்லாத முள் செடி. ஆனா அந்த முள் செடியில தேவ மகிமை வந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேற எங்கேயாவது ஆண்டவர் அக்கினி ஜுவாலையில மோசேக்கு காட்சி கொடுத்திருக்கலாமே. முட்செடியில கர்த்தர் காட்சி கொடுக்கிறார். முட்செடி ஒண்ணுக்கும் உதவாதது, பிரயோஜனம் இல்லாதது. அந்த கர்த்தருடைய மகிமை முட்செடியில காணப்படும் போது அது பிரயோஜனமா மாறும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 40 வருடம் இந்த முட்செடி அவன் பார்க்காத முட்செடி இல்ல. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 40 வருடம் மோசேயின் வாழ்வு பயனற்ற வாழ்வு. எல்லாம் கவனிங்க. 40 வருடமும் மோசேயின் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? வாயை திறந்து சொல்லுங்க. பயனற்ற வாழ்வு. ஆடு மேய்க்கிற ஆசாரி, நீ 40 வருஷம் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறாயே, நீ வாழ்கிற வாழ்க்கை
பயனற்ற வாழ்வு. 40 வருஷம் அரண்மனையில் இருந்தார். அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஒரு முச்செடியை போல பயனற்றவனாக மாறினார். சமுதாயத்துக்கு அவனால் பயனில்லை. இஸ்ரவேல் குடும்பத்துக்கு அவனால் பயனில்லை. அவன் சொந்த வீட்டுக்கு அவனால் பயனில்லை. வீட்டை விட்டே நாட்டை விட்டே ஓடி வந்து ஒரு வனாந்தரத்தில் மாமனார் வீட்டில் தங்கி இருந்து சொந்த வனாந்தரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். பயனற்ற வாழ்வு, முச்செடியை போல பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்வு மோசேயின் வாழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு முச்செடியில அக்கினி தேவ மகிமை காணப்பட்டால் அது பயனுள்ளதாக மாறும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. முச்செடியில தேவ மகிமை காணப்பட்டால் பயனுள்ளதாக மாறும். சொந்தமில்லாதாக முச்செடியில மகிமை காணப்படும் போது பயனுள்ளதாக மாறுவதை போல மோசேயே நீ 40 வருடம் பயனற்றவன், என் மகிமை உன்னில் காணப்படும், நீ பயனுள்ளவனாக மாறப் போகிறாய். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் பிரார்த்தனை இல்லாமல் இருந்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். நீங்கள் பிரார்த்தனை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். 40 வருஷம் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த மோசே ஒரு பிரார்த்தனை உள்ள ஒரு தலைவனாக கர்த்தரை மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு பயனுள்ள வாழ்வு அவருக்கு வந்துவிட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அக்கினி தேவ மகிமையினுடைய அடையாளம். முச்செடி 40 வருடம் மோசேயினுடைய 40 வருட பயனற்ற வாழ்வுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. முச்செடி என்பது 40 வருடம் பயனற்ற மோசேயினுடைய வாழ்வுக்கு அடையாளம். ஆனால் அக்கினி முச்செடியில் எரிந்தது என்பது தேவ மகிமையின் அடையாளம். சொந்தம் மகிமை வரும்போது நீ வெந்து போக மாட்டாய். ஹல்லேலூயா. நீ புரோஜனமாக மாறுவாய், நீ மகிமையாக மாறுவாய், நீ ஆசீர்வாதமாக மாறுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமை காணப்படும் இடம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. மோசே இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாதவனாக ஆடுகளுக்கு மாத்திரம்தான் ஒரு மேய்ப்பனாக இருந்தான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் மோசேயை ஒரு ஆசீர்வாதமானவனாக மாற்றினார். ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமானவனாக மாற்றினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல காணப்பட போகிறது. நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக மாற போகிறீர்கள். மிருகஜீவனுக்கு ஆசீர்வாதமானவர்களாக அல்ல, உயிருள்ள மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற போகிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஒரு ஆடுகளுக்கு மிருகஜீவன்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போதும், மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதற்காகவே கர்த்தருடைய மகிமை ஓரேபிலே காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை வனாந்தரத்திலே முச்செடியிலே காணப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். வெளியில் காணப்பட்ட மகிமையை போல, ஓரேபிலே காணப்பட்ட மகிமையை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவதற்காக அவருடைய மகிமை இந்த ஆண்டிலே உங்கள் மேல் காணப்படும். ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி. உன் ஒளி வந்தது. ஆமென். நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும். மோசேயே, நீ இதுவரைக்கும் பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்தாய். வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு தான் நீ பிரயோஜனம், ஆனால் மனிதர்களுக்கு நீ பிரயோஜனம் இல்லை. சொல்ற நீ எழுந்து பிரகாசி. நீ மனிதர்களுக்கு பிரயோஜனமானவனாய் மாற வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும். கர்த்தர் உண்மையில உதிப்பா. அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். இந்த காலங்களில கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். கர்த்தருடைய மகிமையை இந்த சபையில வைக்கிறார். உங்கள் மேல கர்த்தர் மகிமையை வைக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக மாற போகிறீர்கள், பிரயோஜனமாய் மாற போகிறீர்கள். கர்த்தருடைய அற்புதத்தை காண போகிறீர்கள். கர்த்தருடைய மகிமையை